गुरु ब्रह्मा गुरुर्विष्णु गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் யுவஸ்ரீ விஷ்ணுசுத்தன். நம்ம சேனல்ல சொல்ற ஆன்மீக தகவல்கள், ராசி பலன் இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. வாங்க இப்ப பஞ்சாங்க குறிப்புகள் குறித்து பார்க்கலாம். ஏப்ரல் மாதம் 16ஆம் நாள், இன்றைய கிழமை செவ்வாய்க்கிழமை, சித்திரை மாதம் 3ஆம் தேதி. இன்றைய திதி அஷ்டமி திதி. இன்றைய நட்சத்திரம் பூசம் நட்சத்திரம். நல்ல நேரம் காலையில் 10:30 மணி முதல் 11:30 மணி வரை, மாலையில் 7:30 மணி முதல் 8:30 மணி வரை. இன்றைய ராகு காலம் 3 மணி முதல் 4:30 மணி வரை. இன்றைய குளிகை நேரம் மதியம் 12 மணி முதல் 1:30 மணி வரை. இன்றைய யமகண்ட நேரம் காலையில் 9 மணி முதல் 10:30 மணி வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரக்காரர்கள் அனுஷம் நட்சத்திரக்காரர்கள். தற்போதைய கிரக நிலவரங்கள் குறித்து பார்க்கலாம். மேஷத்தில் குருவும் சூரியனும் சேர்க்கை பெற்றுள்ளார்கள். கடகத்தில் சந்திரன், கன்னியில் கேது, கும்பத்தில் சனி செவ்வாய் ஆகியோர் சேர்க்கை பெற்றுள்ளார்கள். மீனத்தில் ராகு சுக்கிரன் புதன் ஆகியோர் சேர்க்கை பெற்றுள்ளார்கள். தற்போது 12 ராசி பலன்கள் குறித்த தகவல்களை பார்க்கலாம். மேஷ ராசி அன்பர்களே, ராசியாதிபதி லாபஸ்தானத்தில் இருக்கிறார். சந்திரன் சுகஸ்தானத்தில் ஆட்சி பெற்று இருக்கிறார். உயர்கல்வி சம்பந்தமான விஷயங்கள்ல இன்னைக்கு லாபகரமான தகவல்கள் வரும் வாய்ப்புகள் நிறைய இருக்கு. புதிதாக வாகனம், வீடு, மனை இதெல்லாம் வாங்குவோமா அப்படிங்கிற எண்ணங்கள் இன்னைக்கு அதிகமாக உண்டு. அதன் வழியே லாபமும் இன்னைக்கு நிறைய இருக்கு. வீட்டில் சுப நிகழ்வுகளால் மகிழ்ச்சி அதிகமாக இன்னைக்கு இருக்கும். வியாபாரங்கள் பண்றவங்களுக்கு அதன் வழியான லாபங்கள் இன்னைக்கு அதிகமாக இருக்கும். தாய்க்கு மனதளவுல சின்ன சின்ன வருத்தங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. உறவினர்களிடமிருந்து எதிர்பார்த்த நல்ல செய்திகள் எல்லாம் வருவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. பண்ணை, விவசாயம் இது சம்பந்தமான வேலைகள்ல ஈடுபடுறவங்களுக்கு நிறைய லாபங்கள் அதுல இருந்து வருவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஆன்மீக தரிசனங்களுக்கு எல்லாம் போவோமா அப்படிங்கிற எண்ணங்கள் இன்னைக்கு அதிகமாக இருக்கும். எந்த ஒரு முக்கியமான விஷயத்தையுமே வீட்டுல உள்ளவரோட பெரியவங்களோட ஆலோசனை கேட்டு அதன்படி நடப்பது மிகவும் நல்லது. ஆடை ஆபரணங்கள் இதெல்லாம் புதிதாக வாங்குவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அரசியல்ல ஈடுபடுறவங்களுக்கு பொதுமக்கள் வழி ஆதரவு அதிகமாக இன்னைக்கு இருக்கும். ஆதரவும் நிறைய இருக்கும். சுவாச சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு எல்லாம் மருத்துவ தீர்வுகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. வளர்ச்சி பாதையை நோக்கிய சிந்தனைகள் இன்னைக்கு உங்களுக்கு அதிகமாக இருக்கும். பிரிந்த நபர் மீண்டும் பேசும் வாய்ப்புகள் நிறைய இருக்கு. உங்களுடைய வேலைகள்ல கடின உழைப்பை இன்னைக்கு போடுவீங்க. அதனால பெரிய முன்னேற்றத்தை அடையவிருக்கிறீங்க. சுயநலம் கொஞ்சம் அதிகமாக இன்னைக்கு இருக்கும். உங்கள் மீதான குற்றச்சாட்டுகளை தகர்த்துவிட்டு முன்னேற்ற பாதையில் சென்று கொண்டு இருப்பீர்கள். தாய்வெளி உறவினர்களின் வழியில லாபங்கள் இன்னைக்கு அதிகமாக இருக்கும். எந்த நேரமும் கையிருப்பு பணம் ஓரளவாவது வச்சுக்கொண்டே இருப்பீங்க. இன்னைக்கு வாகனங்களுக்கு இன்சூரன்ஸ் புதுப்பிக்கின்ற எண்ணங்கள் எல்லாம் இன்னைக்கு வருவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. போலியான பொருட்கள் மீது நீங்க கொஞ்சம் கவனம் எடுத்து எந்த பொருளும் வாங்கணும். போலியான பொருட்களும் நல்ல பொருட்களும் கலந்து இருக்கும். அதனால வாங்கும்போது போலியான பொருட்களை நம்பி ஏமாந்துராதீங்க. சொத்துகள் வாங்குற விஷயங்கள்ல அதிக கவனம் எடுத்துக்கோங்க. முன்பணமாக எந்த பணமும் கொடுக்கும்போது அதற்கான ரசீதுகள்லாம் வாங்கிக்கிறது மிகவும் நல்லது. தொழிற்சாலை உரிமையாளர்களுக்கு லாபம் அதிகமாக இன்னைக்கு இருக்கும். கொடுத்த பொருள் திரும்ப கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. நீச கலைகளை எல்லாம் கற்றுத்தருபவர்களுக்கு அதன் வழியே லாபம் அதிகமாக இன்னைக்கு உண்டு. அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு ஆன்மீக சம்பந்தமான விஷயங்கள், தெய்வ காரியங்கள் இதெல்லாமே பண்ணலாம். ஆன்மீக பயணங்கள் போகலாம். ஆன்மீக குருக்களிடம் ஆசி பெற விரும்புறீங்கன்னா அதுவும் இன்னைக்கு பண்ணலாம். வெளிநாட்டு பயணங்கள் போக விரும்புறவங்களும் இன்னைக்கு போகலாம். பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு கடன் முடிந்தளவு இன்னைக்கு வாங்காதீங்க. அதுல இருந்து மீள முடியாத பிரச்சனைகள் எல்லாம் வரும். அதனால முடிந்தளவு இன்னைக்கு கடன் வாங்குவதை தவிர்ப்பதே மிகவும் நல்லது. உடல் கொஞ்சம் சோர்வாக இன்னைக்கு ஃபீல் பண்ணுவீங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு இன்னைக்கு சாதகமான வெற்றி வாய்ப்புகள் எந்தெந்த விஷயங்கள்ல எல்லாம் தேவைப்படுதோ அதை இன்னைக்கு மூவ் பண்ணுங்க. உங்களுக்கு அதுல வெற்றி வாய்ப்புகள் உண்டு. உங்களுக்கு சாதகமான விஷயங்கள் அதுல நிறைய நடக்கும். ஏதாவது கேஸ் ஃபைல் பண்ணணும்னா இன்னைக்கு பண்ணுங்க. உங்களுக்கு அதுல பின்னாடி வெற்றி வாய்ப்புகள் நிறைய இருக்கு. வரன் பார்க்க போனீங்கன்னா உங்களுக்கு சாதகமாக அந்த வரன் அமையறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. தொழில் சம்பந்தமாகவோ இல்ல வேறு விஷயங்களுக்கோ லோன் ஏதாவது கேக்குறீங்கன்னா லோன் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்கு. உங்களுடைய ராசியான நிறம் பிரவுன் கலர். வணங்க வேண்டிய தெய்வம் காளி தேவி.
ரிஷப ராசி அன்பர்களே, தொழில் முறையில எதிரிகளை எல்லாம் வெற்றி கொள்வதற்கான திறன் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். உங்களோட தொழில்முறை எதிரிகளை விட இன்னைக்கு அதிகமா ஒரு படி முன்னேறி காட்டுவீங்க. தொழிலுக்கு தகுந்த திறமை வாய்ந்த வேலையாட்கள் இன்னைக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இசை சம்பந்தமான தொழில்கள்ல இருக்கிறவங்களுக்கு பல புதுமையான வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. தொழில் சார்ந்த விஷயங்கள் இல்லைன்னா குடும்ப சார்ந்த விஷயங்கள்ல தைரியமான முடிவுகளை இன்னைக்கு எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. தொழில்ல பல முக்கியமான அம்சங்களை இன்னைக்கு புதிதாக அறிமுகம் செய்வதற்கான எண்ணங்களும் உங்களுக்கு நிறைய இருக்கும். தொழில் சார்ந்த விஷயங்கள்ல எதையுமே இன்னைக்கு துணிவுடன் செயலாற்றும் நபராக இன்னைக்கு இருப்பீங்க. இளைய உடன்பிறப்புகளும் தொழிலுக்கு ஆதரவாக உங்களுக்கு நிறைய சப்போர்ட்டிவா இன்னைக்கு இருப்பாரு. காது சம்பந்தமான பிரச்சனைகள்னால கொஞ்சம் ஏதாவது தொல்லைகள் இருக்கும். இஎன்டி பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. தொழில் முறையில உலோகங்கள் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. தொழில் முறைக்கு தேவையான புதிய உலோகங்கள் எல்லாம் வாங்குவீங்க. வெள்ளி பொருட்கள் இன்னைக்கு ஏதாவது வாங்குறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. மற்றவர்கள் வழியில இன்னைக்கு நன்மைகள் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. தொழில்முறை பயணங்கள் இல்லைன்னா உறவு முறை பயணங்கள் இன்னைக்கு புதிதாக மேற்கொள்வதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இடமாற்றம் ஏதாவது பண்ணுவோமா அப்படிங்கிற சிந்தனைகள் உங்களுக்குள்ள அதிகமாக இருக்கும். படிப்பு சம்பந்தமாகவோ இல்ல வேலை சம்பந்தமாகவோ வேறு இடங்களுக்கு போறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அது சம்பந்தமான சிந்தனைகள் இன்னைக்கு அதிகமாக இருக்கும். அடுத்தவர்களுக்கு அதிக உபதேசம் இன்னைக்கு நிறைய பண்ணுவீங்க. நிறைந்த பொறுமையும் இன்னைக்கு நிறைய இருக்கும். புதிய முயற்சிகளில் எல்லாம் கடின உழைப்பால முன்னேற்றம் அடைவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. விளையாட்டு துறைகள்ல அதிக பாடுபட்டு வெற்றி பெறுவீங்க இன்னைக்கு. உங்களுடைய கௌரவம் எல்லாம் இன்னைக்கு அதிகரிக்கும். பாரம்பரிய சிறப்புமிக்க பொருட்கள் எல்லாம் வாங்குவதற்கான எண்ணங்கள் உங்களுக்கு நிறைய இருக்கும். தொழில் முறையில அதிக லாபம் பெறும் வகையில எல்லாம் புதிய யுக்திகளை கையாளுவீங்க. பல முக்கியமான முடிவுகளை எடுக்கின்ற விஷயங்கள்ல எண்ணங்கள் நிறைய இருக்கும். சிறிய அளவிலான இராணுவ பணிகளுக்கு போகிற எண்ணங்கள் அதிகமாக இருக்கும். வீட்டில் உள்ள பெரியோர்களின் வழியில செலவினங்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். எழுத்து துறைகள்ல உள்ளவங்களுக்கு கற்பனை வளம் இன்னைக்கு அபரிமிதமானதாக இருக்கும். புதிய இதழ்கள் வெளியிடுற எண்ணங்களும் நிறைய இருக்கும். புதிதாக புத்தகங்கள், இதழ்கள் இதெல்லாம் வெளியிடுவதற்கான எண்ணங்கள் இருக்கும். தொழில் சார்ந்த அனைத்து விஷயங்கள்லயுமே கவனம் அதிகமாக எடுத்துக்கோங்க. இல்லைன்னா யாராவது ஒருத்தர் ஏமாத்துறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. உங்களுடைய மேற்பார்வை உங்களுடைய எல்லா துறைகள்லயுமே உங்களோட மேற்பார்வைகள் இருக்கணும். அதை கவனிச்சுக்கோங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு புதிய செயல்கள்ல இன்னைக்கு ஈடுபடுங்க. அது வெற்றிகரமாக அமையும். புதிதாக தொழில் தொடங்குபவர்களுக்கும் இன்னைக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அது பெரிய முன்னேற்றங்களை கொடுக்கும். ரோகிணி நட்சத்திரக்காரங்களுக்கு வேலைகள்ல இல்ல குடும்ப சம்பந்தமான சிக்கல்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். கவன சிதறல்னால தேவையில்லாத பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. மிருக சீரிஷ நட்சத்திரக்காரங்களுக்கு இன்னைக்கு உடல் அளவையும் மனதளவுலையும் ஆரோக்கியம் மேம்பாடானதாக இருக்கும். மன மகிழ்ச்சியான நல்ல நாளாக இன்னைக்கு இருக்கு. உங்களுடைய ராசியான நிறம் பிங்க் கலர். வணங்க வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி. மிதுன ராசி அன்பர்களே, தந்தை வழியில சொத்துகள் வருவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. தந்தையின் உதவிகள் உங்களுக்கு அதிகமாக இன்னைக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. எதிர்பார்த்த பண வரவுகள் இன்னைக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. வெளிநாடு பயணங்கள், வெளியூர் பயணங்கள் இதெல்லாம் போகிறதுக்கான வாய்ப்புகள் இன்னைக்கு அதிகமாக இருக்கு. வெளிநாட்டு பண வரவும் அதிகமாக இன்னைக்கு இருக்கும். தந்தையின் உடல்நிலையில கவனம் கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கோங்க. குடும்பத்துக்குள்ள சின்ன சின்ன மனக்கவலைகள் கொஞ்சம் இருந்து கொண்டே இருக்கும். பேசும்போது கொஞ்சம் நிதானமாக பேசுங்க. முன்கோபம் அதிகமாக இருக்கும். கலைகள் எல்லாம் உங்களுக்கு ஆர்வம் அதிகமாக இருக்கும். குளிர்ந்த உணவுகளை விரும்பி இன்னைக்கு சாப்பிடுவீங்க. இழந்த பொருட்களை மீண்டும் பெறுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. குடும்ப உறுப்பினர்கள் கொஞ்சம் சோர்வாக இருப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. சேமிப்பு செய்கின்ற எண்ணங்கள் எல்லாம் இன்னைக்கு அதிகரிக்கும். ஏதாவது ஒரு பிற்கால சேமிப்பு சம்பந்தமான எண்ணங்கள் இன்னைக்கு உங்களுக்கு நிறைய இருக்கும். வேலைகள்ல பேச்சு சாதுரியத்தினால லாபம் நிறைய இருக்கும். பேசியே பெரும்பாலான வேலைகள்ல இருக்கிற இடர்பாடுகளை எல்லாமே குறைச்சிருவீங்க.
உங்களுடைய சாதுரியமான பேச்சுகள்னால அதிக அதிக நபர்கள் அதிக நபர்களை கவரும் தன்மை இன்னைக்கு உங்களுக்கு இருக்கும். தாயுடன் பிறந்த மூத்த உடன்பிறப்புகளை காண்பதற்காக சிறு தூர பயணங்கள் போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஃபைனான்ஸ், வட்டி வியாபாரம் இதெல்லாம் பண்றவங்களுக்கு பண வரவு இன்னைக்கு நிறைய இருக்கும். குடும்ப நிர்வாகத்தை சரிவர செய்யற நிலை இன்னைக்கு இருக்கும். குடும்ப நிர்வாகத்தை நீங்க நல்லபடியாக நடத்துவீங்க. எல்லாருடைய தேவைகளையும் பூர்த்தி செய்யணும் அப்படின்னு சொல்லி நிறைய விரும்புவீங்க இன்னைக்கு. இரும்பு கருவிகளிடம் கொஞ்சம் கவனமாக இருங்க. கருவிகளை கையாளும் போது கவனத்தோடு கையாளுங்க. உங்களுக்கான உடல் தொந்தரவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். வேலைகள்ல தேவையில்லாத இடைஞ்சல்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. மன சஞ்சலம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். பகைவர்கள் வழியில தொந்தரவுகள் நிறைய இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. செய்யும் விஷயங்கள்ல அதிக கவனம் எடுத்து செய்யுங்க. தேவையில்லாத பிரச்சனைகள் வர்றதுக்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்கு. தேவையற்ற கருத்து மோதல்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதனால எந்த ஒரு டாபிக்கை எடுத்து நீங்க அதுல கலந்துக்காம இருக்கிறதே ரொம்ப நல்லது. தேவையில்லாத கருத்து மோதல்கள் வரும். இல்லைன்னா உறவுகளுக்குள்ள விரிசல்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. குடும்பத்தை விட்டு வெகு தூரம் சென்று வேலை பார்க்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. உயில் சம்பந்தமான சொத்துகள் எல்லாமே ஒரு இழுபறி விஷயமாகவே இருக்கும். மிருகசீரிஷ நட்சத்திரக்காரங்களுக்கு உடலும் மனமும் இன்னைக்கு தெளிவாக இருக்கும். புதிய முயற்சிகள் எல்லாம் மேற்கொள்ளுங்க. அது வெற்றிகரமான விஷயங்களை தரும். திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு வண்டி வாகனங்கள்ல போகும்போது அதிக கவனம் தேவை. வரன் பார்க்க போறீங்கன்னா அது இன்னைக்கு வேண்டாம், இன்னொரு நாள் பண்ணிக்கோங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு உங்களுடைய வாய்ப்புகளை சரியா பயன்படுத்துங்க. ஏதாவது ஒரு சான்ஸ் இன்னைக்கு கிடைக்குதுன்னா அதை முடிஞ்ச அளவு பயன்படுத்த பாருங்க. இல்லைன்னா பின்னாடி ஐயோ நம்ம அதை விட்டுட்டோமே அப்படின்னு நினைச்சு வருத்தப்படுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. செய்கின்ற காரியங்களில் எல்லாம் அதிக கவனத்தோடு ஈடுபடுங்க. இல்லைன்னா அந்த வேலைகள்ல ஏதாவது பிரச்சனைகள் வரும். இல்லைன்னா ஏதாவது ஒரு இடத்துல விட்டுருவீங்க. அந்த மாதிரியான சூழ்நிலைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதனால காரியங்கள்ல கவனமாக இருங்க. உங்களுடைய ராசியான நிறம் பச்சை. வணங்க வேண்டிய தெய்வம் விஷ்ணு. கடக ராசி அன்பர்களே, ராசியாதிபதி ராசியிலேயே இருக்கிறதுனால உங்களுக்கான விஷயங்கள் இன்னைக்கு அதிகமாக நடக்க இருக்கிறது. உங்களுக்கு மனதளவுல கொஞ்சம் தடுமாற்றங்கள் அதிகமாக இருக்கலாம். மனக்குழப்பங்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கலாம். உடல் அளவுல சிறு சிறு மாற்றங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. உங்களுடைய துறைகள்ல முக்கியமான பொறுப்புகள் எல்லாம் வருவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. மனதளவுல கொஞ்சம் திருப்திகள் குறைவாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. நிர்வாகத்திறன்ல அதிக கவனம் செலுத்தி நீங்க வேலை பாருங்க. இல்லைன்னா ஏதாவது ஒரு இடத்துல குறைபாடுகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. உயர் அதிகாரிகளுடைய புதிய நட்புகள் எல்லாம் இன்னைக்கு அறிமுகமாகறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. மனதளவுல இன்னைக்கு அதிக விருப்பங்கள் நிறைய இருக்கும். அந்த ஆசை இருக்கு, இந்த ஆசை இருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய விருப்பங்கள் இன்னைக்கு தோன்றுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. மனதளவுல கவலைகள் இருந்தாலும் வெளியே இன்னைக்கு கலகலப்பாக இருப்பீங்க. உங்களோட கடமைகளுக்காக உங்களை முழுதாக அர்ப்பணிப்பு செய்து கொள்வீங்க. மறைமுகமான தொல்லைகள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். நீங்கள் எடுக்கும் முயற்சிகள்ல சின்ன சின்ன தடைகள் வந்தாலும் நீங்க அதை முழுதாக முடிச்சு காட்டிடுவீங்க. எந்த விஷயங்கள் எடுத்தாலும் கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு வாக்குவாதங்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. கூட்டு தொழில் முயற்சிகள் எடுக்கும் எண்ணங்கள் இன்னைக்கு புதிதாக தோன்றுவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் சம்பந்தமான பேச்சுகள் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. தாய் வழி தாத்தா வழியில ஆதாயம் லாபம் இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. தலைமுடி தோல் இது சம்பந்தமான பிரச்சனைகள் உங்களுக்கு இன்னைக்கு அதிகமாக இருக்கும். பண விஷயங்கள்ல அதிக கவனத்தோடு செயல்படுவது மிகவும் நல்லது. அதிக உணர்ச்சி வசப்பட வாய்ப்புள்ளதுனால கொஞ்சம் எல்லாத்துலயும் வேலைகள்லயும் செயல்பாடுகள்லையும் பேச்சுகளிலையும் நீங்க கொஞ்சம் நிதானமா இருக்கிறது மிகவும் அவசியமானது. முடிந்தால் யோகா தியானம் இதெல்லாம் பண்ணுங்க. அதனால உங்களுக்கு உணர்ச்சி வசப்படக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் இருக்காது. நன்னடத்தைகளால அதிக பாராட்டுகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. தேவையில்லாத யோசனைகள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். சுய தொழில் குறித்த சிந்தனைகள் அதிகமாக இன்னைக்கு இருக்கும். உங்களோட பேச்சாற்றல்னால நிறைய வாய்ப்புகளை இன்னைக்கு பயன்படுத்துறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. புனர்பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு கோபங்களால் காரிய இழப்பு ஏற்படும். அதனால முடிந்த அளவு கோபத்தை தவிருங்கள். எடுக்கும் விஷயங்கள்ல எல்லாம் கவனமாக செயல்படுங்க. எந்த விஷயத்தையுமே கவனத்தோடு கையாளுங்க. இல்லைன்னா தேவையில்லாத பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு முடிந்தளவு புதிய முயற்சிகளை இன்று எடுக்க வேண்டாம். மனக்குழப்பம் தடுமாற்றம் இதெல்லாம் இருக்கும். அதனோட நீங்க புதிய முயற்சிகள்ல ஈடுபடும் போது ஒரு பய உணர்வு
உணர்வு நிறைய வரும். அதனால புதிய முயற்சிகள்ல இன்னைக்கு ஈடுபட வேண்டாம். ஆயில்யம் நட்சத்திரக்காரங்களுக்கு வெளிநாட்டு பயணங்களுக்கு எல்லாம் போறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அது சம்பந்தமான பேச்சுகள் இன்னைக்கு உங்களுக்கு நிறைய இருக்கும். அப்ளை பண்ண போறவங்களும் இன்னைக்கு அப்ளை பண்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. புதிய முயற்சிகளில் எல்லாம் ஈடுபடுவீங்க. அதுல வெற்றியும் காண்பீர்கள். உங்களுடைய ராசியான நிறம் வெண்மை. வணங்க வேண்டிய தெய்வம் லலிதாம்பிகை. சிம்ம ராசி அன்பர்களே, ராசியாதிபதி உச்சமாகவும் சந்திரன் விரயஸ்தானத்தில் ஆட்சியாகவும் உள்ளார். தந்தைக்கு சிறு உடல்நல பாதிப்புகள் வருவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. எதிர்பார்த்த பதவி உயர்வு எல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. தந்தை வழி சொத்துகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. கோவில் வேலைகள் எல்லாம் அதிக ஈடுபாடுகள் எடுத்து செய்வீங்க. வெளிநாட்டு பயணங்கள் மேற்கொள்வதற்கான செலவினங்கள் இன்னைக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். உங்களுடைய மதிப்பு மரியாதை இது எல்லாமே கூடும். உயர் மனிதர்களுடைய நட்புகள் எல்லாம் இன்னைக்கு புதிதாக அறிமுகமாவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. தான தர்மம் நிறைய பண்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஆன்மீக பயணங்கள் எல்லாம் போவதற்கான எண்ணங்கள் இன்னைக்கு உங்களுக்கு அதிகமாக இருக்கும். புனித பயணங்கள் செல்லும் வாய்ப்புகளும் ஏற்படும். எதிர்பாராத செலவினங்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். வீண் செலவுகளை முடிந்தளவு தவிர்ப்பதே நல்லது. எது அவசியமோ அதை மட்டும் செய்யுங்க. தேவையில்லாத செலவுகளை இன்னைக்கு செய்ய வேண்டாம். பயண செலவு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். தூக்கமின்மை, சோர்வு இதனால கொஞ்சம் டயர்டா ஃபீல் பண்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. கணவன் மனைவிக்கு இடையே சிறு உரசல்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. எதிர்பாராத மருத்துவ செலவுகள்னால உங்களுடைய விரயம் அதிகமாகும். எதிரிகள் வழியில கொஞ்சம் தொந்தரவுகள் நிறைய இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. திடீரென வெளியூர் பயணங்கள் எல்லாம் போறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ரகசிய செயல்கள்ல அதிக ஈடுபாடு எடுத்து நீங்க அதுல எல்லாம் செயல்படுவீங்க. எந்த விஷயத்திலையுமே பணம் கொடுக்கும் முன்பு அதிக யோசனை செய்வது மிகவும் நல்லது. தாயின் தந்தை இல்லைன்னா தந்தையின் தாய் இவங்களுக்கு யாருக்காவது உடல்நல கோளாறுகள் வருவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இளைய சகோதரர்களோட தொழில் விஷயங்கள் சம்பந்தமான செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கலாம். அவரின் தொழில்கள்ல நீங்க ஏதாவது உதவி செய்யற மாதிரியான நிலைகள் வரலாம். மன அமைதியின்மை கொஞ்சம் அதிகமாக இன்னைக்கு இருக்கும். தேவையற்ற வாக்குவாதங்கள்ல எல்லாம் ஈடுபடாம இருக்கிறதே மிகவும் நல்லது. தேவையற்ற விஷயங்களிலிருந்து முற்றிலுமாக வெளிவருவதற்கான வாய்ப்புகளும் இன்னைக்கு நிறைய இருக்கு. விரயங்களும் ஆகும். வெற்றி வாய்ப்புகளும் இன்னைக்கு நிறைய இருக்கும். பலன் கருதாம எல்லாருக்குமே உதவுற பண்பு உங்களிடம் இன்னைக்கு நிறைய இருக்கும். முக பகுதிகளில் கவனம் எடுத்துக்கோங்க. கண் சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. மகம் நட்சத்திரக்காரங்களுக்கு தெய்வ காரியங்கள்ல எல்லாமே இன்னைக்கு ஈடுபடுவீங்க. ஆன்மீக பயணங்கள் போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஆன்மீக குருக்களிடம் ஆசி பெறுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. புதிய முயற்சிகள் எல்லாமே கைகூடும் உங்களுக்கு. அதனால புதிய முயற்சிகள்லயுமே இன்னைக்கு ஈடுபடலாம். பூரம் நட்சத்திரக்காரங்களுக்கு கடன் வாங்கி எதையும் செய்யாதீங்க. கடன் வாங்கி ஒரு பொருள் வாங்குறீங்க, இல்ல கடன் வாங்கி தொழில் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னு சொன்னா அந்த கடன்ல இருந்து நம்மளால மீள முடியாத ஒரு துன்ப நிலைக்கு ஆளாவும். அதனால முடிந்த அளவு கடன் வாங்குவதை தவிர்ப்பது மிகவும் நல்லது. மனதில் ஏதாவது ஒரு இனம் புரியாத கவலைகள் இருந்து கொண்டே இருக்கும். உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு உடல் அளவுல கொஞ்சம் சோர்வான நிலை இன்னைக்கு இருக்கும். மனதளவுலையும் சின்ன சின்ன கவலைகள், வருத்தங்கள் இதெல்லாம் வருவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. உங்களுடைய ராசியான நிறம் கருஞ்சிவப்பு. வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான். ராசி அன்பர்களே, ராசியாதிபதி 7ஆம் இடத்தில் வக்ரகதியாக இருக்கிறார். சந்திரன் லாபஸ்தானத்தில் ஆட்சி பெற்று இருக்கின்றார். இன்றைக்கு திருமண விஷயங்கள்ல அடிக்கடி தடைகள், தடங்கல்கள் இதெல்லாம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. கூட்டு தொழில் வருமானமும் நிலையின்றி இன்னைக்கு இருக்கும். ஒரு நாள் நல்லபடியாக இருக்கும், ஒரு நாள் கொஞ்சம் இதா இருக்கும். இன்னைக்கு பகல் பொழுதுல வேலை நல்லா போனா மதியத்துக்கு மேல கொஞ்சம் வேலை டல்லா இருக்கும். இந்த மாதிரியான ஒரு ஏற்ற இறக்கங்களோடு இன்னைக்கு வேலைகள் இருக்கும். பயண விஷயங்கள்ல இடர்பாடுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். வழக்குகள் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் இழுபறி நிலைகள் இருக்கும். வெளிநாட்டு உறவுகளோடு சின்ன சின்ன தொல்லைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. லாபம் பல விதங்களிலிருந்து வரும். ஆனால் அது எல்லாமே பாத்தீங்கன்னா கடன், வழக்கு இல்லைன்னா மருத்துவ செலவு இந்த வழியில செலவாகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. உயரமான இடங்கள்ல எல்லாம் வேலை செய்றீங்க, இல்ல உயரமான இடங்களுக்கு சுற்றுலாக்கள் எல்லாம் போறீங்கன்னா கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க. பாதுகாப்பு சம்பந்தமான கவனங்களும் அதிகமாக தேவை. தங்கி இருக்கின்ற இடங்கள் இல்லைன்னா நம்ம போகின்ற இடங்கள் பாதுகாப்பாக இருக்கிறதான்னு செக் பண்ணிக்கோங்க. நெருப்பு சம்பந்தமான விஷயங்கள்ல அதிக கவனம் எடுத்துக்கோங்க.
தந்தை வழி செலவுகள் இன்னைக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். மூத்த உடன்பிறப்புகளுக்கு உதவிகள் செய்கின்ற நிலைகள் ஏதாவது ஏற்படலாம். குழந்தைகளுக்கு லாபமான ஆதாயங்கள் எல்லாம் இன்னைக்கு வரும் நல்ல நாளாக இருக்கு. செய்தொழில்ல அதிர்ஷ்டங்கள் அதிகமாக இருக்கும். லாபமும் இன்னைக்கு நிறைய இருக்கும். 2வது திருமணம், அதாவது டிவோர்ஸ் வாங்கிட்டு 2வது திருமணத்திற்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அதற்கான பேச்சுவார்த்தைகள் இன்னைக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. கால்நடை சம்பந்தமான வளர்ப்புல அதிக லாபங்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. நண்பர்கள் வழியில உதவிகள், நன்மை இது ஏதாவது கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. மருமகன், மருமகள் வழியில எதிர்பார்த்த உதவிகள் எல்லாம் இன்னைக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஆடை ஆபரண சேர்க்கை எல்லாம் இன்னைக்கு நல்லபடியாக இருக்கும். மனைவியின் சகோதரர் வழியில ஆதாயங்கள் அதிகமாக இருக்கு. அரசியல்ல இருக்கிறவங்களுக்கு அதிக ஈடுபாடுகள் அது சார்ந்த விஷயங்கள்ல இருக்கும். இழந்த செல்வங்கள் எல்லாம் திரும்ப பெறுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஆசைகள் இன்னைக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதனால பண முதலீடுகளோ இல்ல வேறு ஏதாவது விஷயங்கள்ல ஆசைப்படுறீங்கனாலோ அளவுக்கு அதிகமான ஆசைகள் கூடாது. பண முதலீடுகள் எல்லாம் பண்றீங்கன்னா நிறைய அமௌண்ட் போட்டு பண்ணாதீங்க. அதனால பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. புதிய ஒப்பந்தங்கள் எல்லாம் ஏதாவது ஒரு விஷயங்கள்ல போடுவதற்கான வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கும். அதுலயுமே நீங்க கவனத்தோடு சைன் பண்ணுங்க. சந்தோஷமான விஷயங்கள்ல எல்லாம் மன ஈடுபாடுகள் இன்னைக்கு அதிகமாக இருக்கும். எதிர்பார்த்த பொன் பொருள் இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. விரும்பிய பயணங்கள் எல்லாம் போறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. விரும்பிய பயணங்கள் எல்லாம் போவோமா அப்படிங்கிற எண்ணங்கள் நிறைய தோன்றும். உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு எண்ணிய எண்ணங்கள் எல்லாம் ஈடேறக்கூடிய நல்ல நாளாக இன்னைக்கு இருக்கிறது. முயற்சிகள் எல்லாமே பலிதமாகும். வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஹஸ்தம் நட்சத்திரக்காரங்களுக்கு கொஞ்சம் வேலைகள்லயோ இல்ல வீட்டிலேயோ கொஞ்சம் சிக்கல்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். கவன சிதறல்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதனால முடிந்த அளவு தொழில் துறைகள்ல, சாலைகள்ல எல்லாம் போகும்போது கவனமோடு போறது மிகவும் நல்லது. சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு இன்னைக்கு உடல் அளவிலையும் மனதளவிலையும் ஆரோக்கியம் மேம்பாடானதாக இருக்கும். எதிர்பார்த்த பண வரவுகள் வருவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. உங்களுடைய ராசியான நிறம் பச்சை. வணங்க வேண்டிய தெய்வம் திருமால். துலாம் ராசி அன்பர்களே, ராசியாதிபதி 6ஆம் இடத்துல இருக்கிறாரு. சந்திரன் 10ஆம் இடத்துல ஆட்சியோடு இருக்கின்றார். சிறு அரசு வேலைகளுக்கு முயற்சி செய்கின்ற எண்ணங்கள் அதிகமாக இருக்கும். உங்களுக்கான செலவுகள் இன்னைக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். கடன் வாங்கும் சூழல்கள் கூட இன்னைக்கு ஏற்படலாம். தொழில் தொடங்க கடன் வாங்குற சூழல்கள் இன்னைக்கு உண்டாகலாம். புதிதாக தொழில்கள் தொடங்க போறேன்னு சொன்னா கொஞ்சம் அமௌண்ட் ஆது கடன் வாங்குற நிலை ஏற்படலாம். பூர்வீகத்துல தொழில் தொடங்குகின்ற எண்ணங்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். உங்களுடைய தொழிலை உங்களின் பிள்ளைகளிடம் தருவதற்கான எண்ணங்களும் அதிகமாக இருக்கும். வெளிநாடு பயணங்கள் இல்லைன்னா வெளிநாடு வேலைகள் தொடர்பாக வெளிநாடு போறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. மருத்துவ செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கு. வேலை தேடுபவர்களுக்கு சிறிய நிரந்தர வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. தற்கால பணிகள் எல்லாம் நிரந்தரமாகிறதுக்கான பேச்சுவார்த்தைகள் இன்னைக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. பதவி உயர்வு எல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. வியாபாரம் பண்றவங்களுக்கு இன்னைக்கு வியாபாரம் மேன்மையான முறையில நல்லபடியாக போகும். உங்களுடைய மதிப்பு, மரியாதை இதெல்லாமே கூடும். வேலைகள்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. முக்கியமான அலுவலக மீட்டிங்குகள் எல்லாம் கலந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. இன்று உங்களுக்கு கிடைக்கின்ற வாய்ப்புகளை எல்லாம் சரிவர பயன்படுத்துங்க. தியாக சிந்தனை கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அரசாங்க ஆதரவு உங்களுக்கு எல்லா விதங்களிலேயுமே இருக்கும். தொழில் இல்லைன்னா வாகனம் சம்பந்தமான பேப்பர்ஸ், டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கரெக்டாக வச்சுக்கோங்க. அதுல எல்லாம் கவனமாக வச்சுக்கோங்க. உயர் அதிகாரம் பெற்றவர்களுடைய நட்புகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. வீடு, வண்டி, நகை இதன் மீதான கடன்கள் ஏதாவது வாங்கியிருக்கிறீங்கன்னா அதை முடிந்த அளவு அடைக்கிறதுக்கு பாருங்க. அதை முடிந்த அளவு கட்டி முடிச்சிடுறது மிகவும் நல்லது. மீன், நீர்நிலை, காய்கறி, பழ உற்பத்தி, பலசரக்கு சம்பந்தமான வேலைகள், சிறிய உணவு கடைகள் இதெல்லாம் வச்சிருக்கிறவங்களுக்கு வியாபாரங்கள் இன்னைக்கு நல்லபடியாக நடக்கும். பண்ணை வேலைகள்ல அதிக ஈடுபாடு எடுத்து செய்வீங்க. கற்பனை, கவிதை, பாடல்கள் எழுதுதல், கட்டுரை எழுதுதல் இந்த வேலைகள் எல்லாமே அதிக ஈடுபாடுகள் உண்டு. சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு பொருளாதார முன்னேற்றம் இன்னைக்கு அதிகமாக இருக்கும். உடல் அளவிலையும் மனதளவிலையும் ஆரோக்கியம் அதிகமாக இருக்கும்.
சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதாக வண்டிகள் வாங்க போறீங்கன்னா இன்னைக்கு வாங்க வேண்டாம். சாலை பகுதிகளில் அதிக கவனம் எடுத்து நீங்க போறது மிகவும் நல்லது. விசாகம் நட்சத்திரக்காரங்களுக்கு எதிர்பார்த்த பண வரவு, பொருள் வரவு இன்னைக்கு வரும் வல்ல நாளாக இருக்கிறது. உடல் அளவிலையும் மனதளவிலையும் ஆரோக்கியம் இன்னைக்கு அதிகமாக இருக்கும். உங்களுடைய ராசியான நிறம் வெண்பட்டு. வணங்க வேண்டிய தெய்வம் லட்சுமி நரசிம்மர். விருச்சிக ராசி அன்பர்களே, ராசியாதிபதி 4ஆம் இடத்துல அமர்ந்து இருக்கிறார். சந்திரன் பாக்கியஸ்தானத்துல ஆட்சி பெற்று இருக்கின்றார். தான தர்மங்கள் செய்யும் அதிகமான எண்ணங்கள் இன்னைக்கு உண்டு. கோவில் பராமரிப்பு, கோவில் பூஜை, பிரார்த்தனை, கோவில் கட்டுமான பணிகள் இதுல எல்லாம் நீங்க அதிக ஆர்வம் எடுத்து இன்னைக்கு கலந்துக்குவீங்க. ஆன்மீக எண்ணம் கொஞ்சம் அதிகமாக இன்னைக்கு இருக்கும். வெளிநாடு செல்லும் யோகங்கள் எல்லாம் இன்னைக்கு உண்டு. வெளியூர் வெளிநாடு பயணங்கள் திடீரென ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்கு. உங்களுக்கு உதவியவர்களுக்கு அதிக நன்றியுணர்வுடன் இன்னைக்கு பழகுவீங்க அவங்களோட. அன்னதானம், கல்வி தானம் இதெல்லாம் செய்கின்ற எண்ணங்கள் இன்னைக்கு அதிகமாக இருக்கும். தந்தைக்கு மனதளவுல சின்ன சின்ன வருத்தங்கள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. இரக்க குணம் உங்களுக்கு அதிகமாக இன்னைக்கு இருக்கும். பேரன் பேத்திகளோடு மன மகிழ்ச்சியோடு இன்றைக்கு நேரத்தை செலவிடுவீங்க. ஆன்மீக குருக்களிடம் உபதேசம் பெறுவதற்கான வாய்ப்புகள் எல்லாம் இன்னைக்கு உண்டு. மனைவியின் சகோதரர் வழியில உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. உங்கள் கடமைகளை எல்லாம் சரிவர ஆற்றுவீங்க. வீட்டிலேயோ இல்லைன்னா வேலை சம்பந்தமான இடங்கள்லயோ உங்களுடைய கடமைகளை முழுதாக முடித்து விடுவீர்கள். உங்களின் நன்னடத்தைகளால மதிப்பும் பாராட்டும் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. நல்லோரோடு இணக்கமாக இன்னைக்கு இருப்பீங்க. வீக்கங்கள் கட்டிகள்னால கொஞ்சம் அவதிகள் அதிகமாக இருக்கும். பூர்வீக சொத்துகள் குறித்த பேச்சுவார்த்தைகள் இன்னைக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. வெளிநாட்டு சொத்துகள் எல்லாம் வாங்குவோமா அப்படின்னு சொல்லி எண்ணங்கள் அதிகமாக இன்னைக்கு இருக்கும். வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு தீர்த்த யாத்திரை செல்லும் வாய்ப்புகள் நிறைய இருக்கும். வாரிசு வேலைகளுக்கான முயற்சிகள் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கு. ஏற்றுமதி இறக்குமதி குறித்த வேலைகள் சம்பந்தமான சிந்தனைகள் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். இசை தொழில் ஆர்வங்களும் அதிகமாக இருக்கும். புதிய வாய்ப்புகளும் அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. காது சம்பந்தமான பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதனால காது சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படுறவங்க உடனடியாக பார்த்துக்கோங்க. எழுத்தாற்றல் துறைகள்ல சாதனை படைக்கின்ற திறமைகள் எல்லாம் இன்னைக்கு உண்டு. விசாகம் நட்சத்திரக்காரங்களுக்கு எதிர்பார்த்த பண உதவி இன்னைக்கு கிடைக்கும். பண வரவு இன்னைக்கு நிறைய இருக்கும். புதிய முயற்சிகள் எல்லாமே கை கூடுகின்ற நல்ல நாளாக இருக்கிறது. அனுஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு மனக்குழப்பம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். பயம், பதற்ற உணர்வு இதெல்லாமே நிறைய இருக்கும். கேட்டை நட்சத்திரக்காரங்களுக்கு வெளிநாட்டு பயணங்கள் குறித்த பேச்சுவார்த்தைகளில் இன்னைக்கு ஈடுபடுவீங்க. சுப காரியங்கள் எல்லாம் செய்வோமா அப்படிங்கிற எண்ணங்கள் இன்னைக்கு உங்களுக்கு அதிகமாக இருக்கும். உங்களுடைய ராசியான நிறம் சிவப்பு. வணங்க வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான். தனுசு ராசி அன்பர்களே, ராசியாதிபதி பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அமர்வு பெற்றுள்ளார். சந்திரன் ஆயுள் ஸ்தானத்தில் ஆட்சி பெற்றுள்ளார். குடும்பத்தினருக்கு திடீர் அதிர்ஷ்டம் வருவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. உங்களுக்கு நீர் பகுதிகளில் அதிக கவனம் எடுத்து நீங்க வேலை செய்யுங்க. தேவையில்லாத கருத்து மோதல்கள்ல கலந்து கொள்ளாம இருக்கிறதே மிகவும் நல்லது. பகைவர்கள் வழியில இடையூறுகள், இடைஞ்சல்கள் இதெல்லாம் உங்களுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. வேலைகள்ல அடிக்கடி இடைஞ்சல்கள் வரும். வீண் அலைச்சல்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. மன சஞ்சலம் கொஞ்சம் அதிகமாக இன்னைக்கு இருக்கும். குடும்பத்தை விட்டு வெளியூர் வெளிநாடு பயணங்கள் இதெல்லாம் போறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. தேவையில்லாத வீண் செலவுகளை எல்லாம் தவிர்ப்பது மிகவும் நலம் தரும். உயில் சொத்துகளின் பேச்சுவார்த்தைகள் எல்லாம் இன்னைக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. உங்களை பிடிக்காத நபர்கள் உங்கள் மீது வீண் பழிகள், அவதூறுகள் இதெல்லாம் பரப்புவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதனால அவங்க கிட்ட இருந்தெல்லாம் நீங்க கவனமாக இருப்பது மிகவும் அவசியம். வேலைகள்ல பொய் குற்றச்சாட்டுகளை சுமத்துவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இன்று தனிமையாக இருப்பதை போன்ற உணர்வுகள் நிறைய இருக்கும். பொருட்கள் மீது அதிக கவனம் எடுத்துக்கோங்க. மறதி காரணமாக எதையாவது மிஸ் பண்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. கடன் கொடுக்கின்ற விஷயங்கள்ல அதிக கவனம் எடுத்துக்கோங்க. யாருக்கு கடன் கொடுத்தாலும் இது திரும்ப வருமா அப்படின்னு சொல்லி ஒண்ணுக்கு பல முறை யோசிச்சு பார்த்து நீங்க இன்னைக்கு கடன் கொடுங்க. புதிய முயற்சிகளில் எல்லாம் அதிக கவனம் எடுத்து செயல்படுங்க. வாய்ப்புகளில் உங்களுடைய திறமைகளை சரியாக வெளிக்காட்டுறதுக்கு முயற்சி பண்ணுங்க.
ஆடு, மாடு, கோழி இது சம்பந்தமான பராமரிப்பு பண்றவங்களுக்கு அதுல அதிக கவனம் எடுத்து செயல்படுங்க. ஏதாவது சின்ன சின்ன உடல்நல கோளாறுகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. மருந்துகள் எடுக்கும் விதங்கள்லயுமே அதிக கவனம் தேவை. நீங்களாக எந்த மருந்துகளும் எடுக்காதீங்க. டாக்டரோட பிரிஸ்கிரிப்ஷன் படி நீங்க மருந்துகள் எடுக்கிறது மிகவும் நல்லது. பார்ட்னர்ஷிப் சம்பந்தமான வேலைகள்ல அப்பப்ப செக் பண்றது மிகவும் நல்லது. இல்லைன்னா அது சம்பந்தமான மோசடிகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. பொருட்கள் பறிப்பு செயல்கள்ல நடக்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதனால வெளியில எல்லாம் போறீங்கன்னா போன் பேசிட்டு போகாதீங்க. அதிக நகைகள் எல்லாம் அணிஞ்சு போக வேண்டாம். கொஞ்சம் கவனத்தோடு வெளியில போங்க. அறிமுகமாகின்ற புதிதான நபர்களிடம் நீங்க கொஞ்சம் அதிக கவனம் எடுத்து வேலை பாருங்க. பரிகார வேள்விகளில் எல்லாம் ஈடுபடுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. மூலம் நட்சத்திரக்காரங்களுக்கு புதிய செயல்களில் எல்லாம் இன்னைக்கு ஈடுபடுங்க. உங்களுக்கு அதுல வெற்றி வாய்ப்புகள் நிறைய இருக்கும். முன்னேற்றங்களும் அதிகமாக இருக்கும். ஆன்மீக பயணங்கள் எல்லாம் போறதுக்கான எண்ணங்கள் உங்களுக்கு அதிகமாக இன்னைக்கு வரும். பூராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு பணிகள்ல அதிக நாட்டம் இல்லாம இன்னைக்கு இருக்கும். கொஞ்சம் வேலைகள்ல நம்ம இந்த வேலையை இப்படி செய்யறோமே அப்படின்னு ஒரு அசால்ட்டா இருப்பீங்க. புதிய செயல்கள்லையுமே நீங்க செய்யும் போது அதிக கவனம் எடுக்கணும். அதனால முடிந்த அளவு புதிய செயல்கள்லையுமே இன்னைக்கு ஈடுபட வேண்டாம். உத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு எந்த விஷயங்கள்ல சாதகமான முடிவுகள் உங்களுக்கு தேவைப்படுதோ அந்த விஷயங்களை எல்லாம் பண்ணுங்க. புதிதாக கேஸ் ஃபைல் பண்ண போறீங்க அப்படின்னா இன்னைக்கு பண்ணுங்க. உங்களுக்கு பின்னாடி வெற்றி வாய்ப்புகள் உண்டு. பேங்க் லோன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. வரன் பார்க்க போனீங்கன்னா உங்களுக்கு அந்த வரன் வந்து சாதகமாக அமையறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. உங்களுடைய ராசியான நிறம் மஞ்சள். வணங்க வேண்டிய தெய்வம் தட்சிணாமூர்த்தி. மகர ராசி அன்பர்களே, திருமண பேச்சுவார்த்தைகள் எல்லாம் இன்னைக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. கணவன் மனைவிக்கு இடையே சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வரும். பயணங்கள் போறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. வெளிநாட்டுல உள்ள உறவுகளோடு பேசுவதற்கான முயற்சிகள் இன்னைக்கு அதிகமாக எடுப்பீங்க. கூட்டு தொழில் புதிதாக தொடங்குவோமா அப்படிங்கிற எண்ணங்கள் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். ஞாபக மருதி சம்பந்தமான பிரச்சனைகள்னால தேவையில்லாத கஷ்டங்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. யூரினரி இன்ஃபெக்ஷன்ஸ் ஏதாவது ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. வியாபாரங்கள் புதிதாக தொடங்கும் எண்ணங்கள் அதிகமாக இன்னைக்கு இருக்கும். பண வரவு எதிர்பார்த்தபடி இன்னைக்கு கிடைக்கும். குடும்பத்திற்குள்ள சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் வரும். இன்னைக்கு பேச்சுல கொஞ்சம் நிதானம் தேவை. தேவையில்லாத வார்த்தைகளை இன்னைக்கு பயன்படுத்தாதீங்க. நண்பர்களோடு இருக்கும்போது சிறு உரசல்கள் வர்றதுக்கெல்லாம் வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அண்டை அயலாருடன் சின்ன கருத்து மோதல்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இன்னைக்கு கொஞ்சம் தன்னம்பிக்கை குறைவாக இருக்கிறது மாதிரி உணர்வீங்க. பழகி பிரிந்தவர்களோடு மீண்டும் பேசுவதற்கான விருப்பங்கள் உங்களுக்கு அதிகரிக்கிறதுக்கான எண்ணங்கள் இன்னைக்கு உண்டு. தொற்றுநோய் சம்பந்தமான பிரச்சனைகள் ஏதாவது ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. குடும்பத்தினரோடு ஆதரவாக இன்னைக்கு இருப்பீங்க. பிரச்சனைகளுக்கெல்லாம் சமாதான பேச்சுகள்ல ஈடுபடுகின்ற எண்ணங்கள் இன்னைக்கு உங்களுக்கு அதிகமாக இருக்கும். மனதளவுல சின்ன சின்ன வருத்தங்கள் இருந்தாலும் வெளியில கலகலப்பா பேசி மகிழ்ச்சியாக காணப்படுவீங்க. அம்மா வழி பாட்டிக்கு சிறு உடல்நல பாதிப்புகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. தொழில் தொடங்குறதுக்கு பேங்க்ல லோன் கேட்போமா அப்படிங்கிற எண்ணங்கள் எல்லாம் உங்களுக்கு இன்னைக்கு அதிகமாக இருக்கும். ஏதாவது விஷயங்களுக்காக நன்கொடை செலுத்துவதற்கான வாய்ப்புகளும் இன்னைக்கு நிறைய இருக்கு. கண் சம்பந்தமான தொந்தரவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இழந்த பொருட்களை மீண்டும் பெறுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. பைனான்ஸ் வட்டி வியாபாரங்கள்ல எல்லாம் பண வரவு இன்னைக்கு நல்லபடியாக இருக்கும். உத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு எண்ணிய எண்ணங்கள் எல்லாம் ஈடேறக்கூடிய நல்ல நாளாக இன்னைக்கு இருக்கு. உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே பலிதமாகும். இன்னைக்கு எடுக்கின்ற காரியங்கள் எல்லாம் வெற்றி வாய்ப்புகள் உண்டு. திருவோணம் நட்சத்திரக்காரங்களுக்கு கவனச்சிதறல் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதனால தொழில் முறைகள்லயோ சாலைகள்லயோ நீங்க போகும்போது அதிக கவனத்தோடு செயல்படுங்க. வேற எதையாவது சிந்திச்சுட்டு நீங்க இந்த வேலைகள் செஞ்சீங்கன்னா தேவையில்லாத விபத்துகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதனால அதிக கவனத்தோடு செயல்படுங்க. மனக்குழப்பம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதனால புதிய முயற்சிகளில் ஈடுபட வேண்டாம். அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு எதிர்பார்த்த பண வரவு, பொருள் வரவு இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு நல்ல நாளாக இன்னைக்கு இருக்கு. ஆரோக்கியம் இன்னைக்கு மேம்பாடானதாக இருக்கும். மன மகிழ்ச்சியும் அதிகமாக இன்னைக்கு இருக்கும். உங்களுடைய ராசியான நிறம் கருமை. வணங்க வேண்டிய தெய்வம் அனுமன். கும்ப ராசி அன்பர்களே, ராசியாதிபதி ஆட்சியில இருக்கிறாரு. சந்திரன் ருணரோக சத்ருஸ்தானத்துல ஆட்சி பெற்று இருக்கின்றார்.
ஏதாவது சிறு தொழில் தொடங்குவோமா அப்படிங்கிற எண்ணங்கள் இன்னைக்கு உங்களுக்கு புதிதாக வரும். தொழில் தொடங்குற விஷயங்கள் சம்பந்தமான கடன் வாங்கும் சூழல்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. வரவுக்கு மேல் வந்த செலவுகள் எல்லாம் இன்னைக்கு அதிகமாகறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. உடல் நல குறைபாடுகளுக்கு தகுந்த மருத்துவ உதவி இன்னைக்கு தேவைப்படும். அதனால மருத்துவ செலவுகளும் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஜலதோஷம், சைனஸ் இது சம்பந்தமான குளிர் நோய்கள்னால அவதிப்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. எதிரிகள் வழியில தேவையில்லாத பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. வெளிநாட்டவர்கள் புதிதாக அறிமுகமாகறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. தாய் மாமாவோடு சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளும் அவருக்கு ஏதாவது மன சம்பந்தமான கவலைகள் அதிகமாக இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்கு. வெளியில போறீங்கன்னா அதிக கவனம் எடுத்து போங்க. வண்டி வாகனங்கள்ல எல்லாம் போகும்போது சீட் பெல்ட், ஹெல்மெட் இதெல்லாம் அணிஞ்சு வெளியே போறது மிகவும் நல்லது. சாலைகளின் ஓரங்களிலேயே போறது மிகவும் நல்லது. நடந்து செல்லும் போது வேலைகள்ல தேவையில்லாத இடர்கள், தடைகள் எல்லாம் வருவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. உங்களுடைய சேவை மனப்பான்மை இன்னைக்கு அதிகமாக இருக்கும். சேவைகள் எல்லாம் செய்யணும் அப்படிங்கிற எண்ணங்கள் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். அதுல ஈடுபடுவதற்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்கு. வேலை தேடுறவங்களுக்கு ஏதாவது ஒரு நிரந்தர வேலை இன்னைக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. பணி நிரந்தரம் ஆகுறதுக்கான பேச்சுவார்த்தைகள் இன்னைக்கு புதிதாக நடக்க வாய்ப்புகள் நிறைய இருக்கு. வீட்டுல இருக்கிற பெண்கள் வழியில சண்டை சச்சரவுகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. சகோதரருடன் சின்ன சின்ன கருத்து மோதல்கள் வர்றதுக்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இன்னைக்கு கொஞ்சம் சோம்பல்தனம் அதிகமாக இன்னைக்கு இருக்கும். பதவிகள்ல இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு குறித்த பேச்சுவார்த்தைகள் இன்னைக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. நோய் எதிர்ப்பு சக்தி குறைவுனால அடிக்கடி கொஞ்சம் உடல்நிலை சரியில்லாம போறது மாதிரியான உணர்வுகள் உண்டு. தனது தேவைக்கு அதிகமான உழைப்புகள் இன்னைக்கு செய்வீங்க. வேலைகள்ல இடமாறுதல்களுக்கான உத்தரவுகள் வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. தன்னம்பிக்கை கொஞ்சம் குறைவாக இன்னைக்கு இருக்கும். பொருளாகவோ இல்ல பணமாகவோ கடனாக ஏதாவது ஒண்ணு வாங்குவதற்கான சூழல் இன்னைக்கு ஏற்படும். சந்தேக எண்ணம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். எதிர்பாராத விதத்துல அதிர்ஷ்டவசமாக வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஒரு கடனை வாங்கி இன்னொரு கடன் அடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்கு. அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு எதிர்பார்த்த பண வரவு இன்னைக்கு வருவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. புதிய முயற்சிகளில் எல்லாம் அதிக ஈடுபாடு எடுத்து செயல்படுவீங்க. சதயம் நட்சத்திரக்காரங்களுக்கு வாகன பகுதிகளில் போகும்போது அதிக கவனம் எடுத்து போங்க. கோபத்தினால காரிய இழப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதனால முடிந்த அளவு கோபத்தை எல்லாம் தவிர்த்து விட்டு கிடைக்கின்ற வாய்ப்புகளை எல்லாம் சரியாக பயன்படுத்துங்க. வாழ்க்கையில முன்னேற்றம் உண்டு. பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு எதிர்பார்த்த பண வரவு, பொருள் வரவு இன்னைக்கு வரும் நல்ல நாளாக இருக்கின்றது. காரியங்களிலெல்லாம் இன்னைக்கு நல்லபடியாக செயல்படுவீங்க. அதுல முன்னேறி காட்டுவீங்க. உங்களுடைய ராசியான நிறம் கருமை. வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீமன் நாராயணன். மீன ராசி அன்பர்களே, ராசியாதிபதி 2ஆம் இடத்துல இருக்கிறார். சந்திரன் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் ஆட்சி பெற்று இருக்கின்றார். குடும்பத்தினருக்கு ஆதரவாக இன்னைக்கு செயல்படுவீங்க. குடும்ப நிர்வாகத்தை எல்லாம் சரிவர இன்னைக்கு நடத்துவீங்க. எல்லாருக்கும் எல்லா தேவைகளும் கிடைச்சிருச்சா அப்படின்னு சொல்லி விசாரிப்பீங்க. எல்லாருக்கும் அவங்களுடைய விருப்பங்கள் எல்லாம் நிறைவேறணும்னு சொல்லி அதிக மெனக்கெடுத்துக்குவீங்க. பிள்ளைகளை காணுவதற்கான பயணங்கள் இன்னைக்கு நிறைய இருக்கும். பிள்ளைங்க படிக்கிறாங்க வேற எங்கேயோ, இல்லைன்னா வேற இடத்துல வேலைகள் பாக்குறாங்கன்னா அவங்கள போய் காண போவதற்கான பயணங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. குழந்தைகளுக்கான ட்ரீட்மெண்ட் எடுப்பதற்கான எண்ணங்கள் அதிகமாக இருக்கும். பிள்ளை இல்லாதவங்களுக்கு அது சம்பந்தமான ட்ரீட்மெண்ட் ஏதாவது எடுப்போமா அப்படிங்கிற எண்ணங்கள் இன்னைக்கு அதிகமாக இருக்கும். பெண் தெய்வ வழிபாடு, குலதெய்வ வழிபாடு இதெல்லாம் இன்னைக்கு பண்ணுங்க. உங்களுக்கு சீக்கிரமாக நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும். பூர்வீக சொத்துகள் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள்ல இன்னைக்கு ஈடுபடுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. பூர்வீகங்களுடைய சொத்துகள் விற்பனை குறித்த பேச்சுவார்த்தைகள் சிலருக்கு நடக்கிறதுக்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்கு. பூர்வீகத்திற்கு செல்வதற்கான பயண செலவுகள் ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. குழந்தைகள் வழியில செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். தாத்தா இருக்கிறாருன்னா அவருக்கு ஏதாவது மருத்துவ செலவுகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஆன்மீக பயணங்கள் எல்லாம் போவதற்கான எண்ணங்கள் இன்னைக்கு உங்களுக்கு அதிகமாக இருக்கும். கர்ப்பிணி பெண்களாக இருக்கிறீங்கன்னா உடல்நிலையில அதிக கவனம் எடுத்து செயல்படுவது மிகவும் நல்லது. பொழுதுபோக்குகள் வழியே வீண் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. தந்தைக்கு இதயம் சார்ந்த மருத்துவ
சிகிச்சை தேவைப்படுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. மனைவியின் உறவினர்களோட வீட்டுக்கெல்லாம் செல்வதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. புதிதாக இசை கருவிகள் வாங்குவதற்கான எண்ணங்கள் உங்களுக்கு அதிகமாக இன்னைக்கு இருக்கும். எதிர்கால சேமிப்பு சார்ந்த எண்ணங்கள் புதிதாக தோன்றுவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. நட்புகள் வழியில கொஞ்சம் செலவுகள் இன்னைக்கு அதிகமாக இருக்கும். பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு தானிய உற்பத்தி எல்லாம் இன்னைக்கு நல்லபடியாக இருக்கும். எதிர்பார்த்த பொருள் வரவு, பண வரவு இன்னைக்கு இன்னைக்கு நல்லபடியாக அமையும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு முடிந்த அளவு புதிய முயற்சிகளை எல்லாம் இன்னைக்கு செய்யாம இருக்கிறது மிகவும் நல்லது. புதிதாக தொழில் தொடங்காததும் இன்னைக்கு பண்ண வேண்டாம். இன்னொரு நாள் அதை செய்து கொள்ளலாம். ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு அனைத்து சுப காரியங்களுமே இன்னைக்கு செய்யலாம். வெளியூர் பயணங்கள் எல்லாம் மேற்கொள்வதற்கான நல்ல நாளாக இன்னைக்கு இருக்கு. உங்களுடைய ராசியான நிறம் மஞ்சள். வணங்க வேண்டிய தெய்வம் தட்சிணாமூர்த்தி.